நமஸ்காரம். திருமண பொருத்தத்தில் செவ்வாய் தோஷத்தை பார்க்குறோம். அப்போ அந்த செவ்வாய் தோஷம் எந்த மாதிரியாக இருந்தால் ஒருத்தருக்கு தோஷத்தையும், ஜாதகத்திலேயே எந்த அமைப்போடு இருந்தால் ஜாதகத்திலேயே தோஷ நிவர்த்தியும் ஆகும்ன்றதை பற்றி பார்க்கலாம். ராசி லக்னம் இந்த ரெண்டு அமைப்பிற்கும் 1ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 12ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் தோஷம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி செவ்வாயோடு சூரியன் சேர்வதும் தோஷமாக நம்ம பார்க்குறோம். செவ்வாய், சூரியன், ராகு இந்த சேர்க்கையையும் நம்ம தோஷமாக பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எந்த அமைப்பு இருந்தால் செவ்வாய் தோஷம் ஜாதகங்கள்லேயே நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த 6 ராசிகளில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. இந்த 6 ராசி லக்னக்காரர்களுக்கும் செவ்வாய் தோஷத்தை செய்கிறதில்லை. அது எந்தெந்த ராசிகள்னால் மேஷம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம் இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் தோஷம் செய்வதில்லை. அதே மாதிரி அந்த பாவங்களில் அமர்ந்த செவ்வாயும் தோஷத்தை செய்வதில்லை. அங்கே நிவர்த்தி ஆகிறார். செவ்வாய் தோஷமாக செயல்படாமல் நிவர்த்தி ஆகிறார். அதே போல செவ்வாயை தன்னுடைய குரு பார்வை பெற்ற செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஆகிறது. குருவால் 5ஆம் பார்வையோ, 7ஆம் பார்வையோ, 9ஆம் பார்வையோ பார்க்க பெற்ற செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஆகிறார். அதே மாதிரி செவ்வாய் பாவ கிரகங்களோடு ராகு, கேது, சனி இந்த கிரகங்களோடு சேரும் பொழுது செவ்வாய் தோஷ நிவர்த்தி அடைகிறது. அப்போது நடைமுறையில் செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்காத பொழுது இந்த செவ்வாய் தோஷ பலன்கள்ன்றது ஜாதகருக்கு கிடைக்காது. அதனால் எப்பொழுதுமே செவ்வாய் தோஷத்தை முன்மொழிய வேண்டிய அவசியமில்லை. அது காலத்தை பொறுத்து அவர்கள் இருக்கக்கூடிய பாவத்தை பொறுத்து மாறுபட்ட பலன்களை கொடுக்கும்.